எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறது. நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னை எதுக்காக, எந்த படத்துக்காக இந்த அவார்டு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க தலைவா படம் அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா சினிமாவில் வெற்றி தோல்விகள் சகஜம்தான், ஆனால் அதை மக்கள் தான் தீர்மானிக்குமே தவிர சூழ்நிலைகள் தீர்மானிக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் சிக்கி நல்லா போயிருக்க வேண்டிய தலைவா படம் எதிர்பார்த்த அளவு போகலை. ஓடுற படம் ஓடாத படம்ன்றதை தாண்டி ஓடி இருக்க வேண்டிய படம்னு ஒன்று இருக்கு. அதாவது ஜெயிக்கணும்னு நம்பி 6-7 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எல்லாத்துக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை அமையும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த வருத்தம் நீங்கள் எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடுற வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஜெயிச்ச படத்துக்கு நீங்கள் என்னை செலக்ட் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்னு அங்கீகரிக்கப்பட்டு இந்த தலைவா படத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஓட் பண்ணி என்னை செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கிரிக்கெட் மேட்சஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சில பிளேயர்ஸ், சச்சின் ஃபுல் எஃபர்ட்டோடு ஆடி செஞ்சுரியெலாம் அடிப்பார். சம்டைம்ஸ் அந்த மேட்ச் தோற்று போயிருக்கும், அதனால் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்காம போயிருக்கும். இங்கே மேட்ச் தோற்று போயிருந்தாலும் மேன் ஆஃப் த மேட்ச் எனக்கு கிடைச்சிருக்கு உங்களால். ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு மட்டும் இல்லை, தலைவா படத்தினுடைய மொத்த டீமுக்குமே இது ஒரு உற்சாகமான ஒரு விஷயம். நான் ஜென்ரலாக யார்கிட்டையாவது க்ளோஸாக பழகிட்டேன்னா அவங்க என்னை விட வயசு கம்மினாலும் அவங்கள வாங்கண்ணா போங்கண்ணான்னு பேசி பழக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை பேருமே என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா. ஸோ லவ் யூண்ணா. முக்கியமாக இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஏன் வச்சிங்க, நாளைக்கு ஏன் வைக்கலன்னு இப்போ தான் புரிஞ்சுது. நாளைக்கு எல்லாரும் பிஸியாக இருப்பீங்கல்ல. ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.